தமிழர்கள் 3 பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். குணசுந்தரி, வணக்கம். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. கர்நாடக மாநில வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் எல்லையோர பகுதியில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 15 அன்று அதிகாலை வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த துப்பாக்கி சூடு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொல்லப்பட்டவர்கள் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக மான் வேட்டையாட முயன்றதாக கர்நாடக வனத்துறை தரப்பிலும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் வனத்துறை ஊழியர் ஒருவர் காயமடைந்ததாகவும் அதன் காரணமாக தற்காப்பிற்காகத்தான் பதில் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் இதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தமிழக அரசும் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தலும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன பதிவு கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 அம்மாநில வனத்துறையினர் அநியாயமான முறையில் சுட்டுக் கொண்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், அதே போன்று மனித உயிர்கள் குறித்த எந்த மதிப்பும் இல்லாமல் நிகழ்த்தப்பட்டிருக்கும் இந்த கொடூர செயல் கடும் கண்டனத்துக்குரியதும் என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குற்றமளித்தவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் கர்நாடக வனத்துறையினர் ஈடுபடுவதாக தெரிகிறது என்றும், அது தவிர்க்கப்பட்டு இதனை கொலை வழக்காக பதிந்து வெளிப்படைத்தன்மை மிக்க பாரபட்சமற்ற நீதி விசாரணை நடைபெற்று இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று அப்போதுதான் இனி இப்படி ஒரு குற்றத்தில் ஈடுபடும் துணிச்சல் எவருக்கும் வராது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேகதாது விவகாரம் போல இதிலும் வாய்மூடி இருக்காமல் இந்த சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்திட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போன்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டு தொகையை பெற்று தருவதோடு அவர்களுக்கு அரசு பணியும் கிடைக்க செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டி தற்பொழுது இந்த நிகழ்விற்கு கண்டனத்தையும் அதே போன்று தமிழக அரசுக்கு பல்வேறு வலியுறுத்தலையும் கொடுத்து தனது பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அருணா, உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி குணசுந்தரி.